தண்ணி மாநாடு போட்டா எதுக்காக சீமான் தேவையில்லாம விரயம் பண்றாரு, நேரத்தை விரயம் பண்றாரு. எங்க மேல உங்களுக்கு என்ன அவ்வளவு அக்கறை? நாங்க மரங்களின் மாநாடு போட்டா, காடுகளின் மாநாடு போட்டா, இல்லை கடலம்மா மாநாடு போட்டா உங்களுக்கு என்ன எங்க மேல அவ்வளவு அக்கறை? இதெல்லாம் தேவையில்லாததுங்க. தேர்தல் நேரத்தில் இதெல்லாம் தேவையில்லாது. ஏன்னா அவனுக்கு இது தெரியாது. இப்ப மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் இந்த பக்கம் நிக்கட்டும், பெரிய மேடை தான், இந்த பக்கம் நிக்கட்டும். மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி பழனிசாமி எங்க சித்தப்பு இங்க நிக்கட்டும். மரியாதைக்குரிய எங்க அண்ணன் விஜய் அவர்கள். ஏன் சொல்லுங்க? ஏன்னா தண்ணீருடைய அருமையை உணர்ந்தவன் தான் அந்த தண்ணீர் குறித்து பேச முடியும். ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி துறையூர் ஒரு பள்ளிக்கூடம் கட்டினாங்க 90 லட்சம் ரூபாயில. போன வாரம் பொத்து 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 பொத்துன்னு விழுந்து பிள்ளைகள் மண்டபுரம் விழுந்துருச்சு. 8 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பேருந்து நிலையம் கட்டினாங்க, விரிசல் விரிச்சு கிடக்குது. புழல் சிறை 2021ஆம் ஆண்டு நான் குண்டசரத்தில் கைது செய்து சிறைப்படுத்தப்பட்டேன். அப்போ 150 கோடியில புழல் சிறையில் நியூ பில்டிங் அப்படின்னு ஒரு பிளாக், இந்த மருத்துவமனை பிளாக், மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி இருந்த பக்கத்து பிளாக், நியூ பில்டிங் பிளாக். அந்த நியூ பில்டிங் பிளாக் திறக்கல, எங்களை கீழே மட்டும் வச்சிருந்தாங்க, மேல திறக்கல. நான் அப்ப அந்த சூப்பரண்டா எதிர்ப்பாரு, சூப்பரண்ட் இருப்பாரு, சிறை அதிகாரி, அவர்கிட்ட கேட்டேன், ஐயா எதுக்கு ஏன் மேல உள்ள இதை மட்டும் திறக்கல? பதிலே சொல்லாம போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவரும் ஜெயிலரும் பேசிட்டு இருக்காங்க. என்ன தெரியுமா பேசிட்டு இருக்காங்க? 150 கோடியில கட்டினானுங்க, மொத்த தண்ணியும் முழுக்க தெப்பமா கிடக்குது, எத்தனை கோடியா ஆட்டைய போட்டாங்கன்னு தெரியலன்னு சொல்லி சிறை அதிகாரி சொன்னாரு. இந்தியாவில் உள்ள உலகத்திலே ஒரே ஒரு அரசியல் கட்சி மரங்களின் மாநாடு, மலைகளின் மாநாடு, காடுகளின் மாநாடு, தண்ணீர் மாநாடு, அடுத்து கடலம்மா மாநாடு என்று வாக்கே இல்லாத இதற்கு எதற்காக மாநாடு நடத்துவது என்று வீட்டிலிருந்து வரும்போது மூளையை கலட்டி வீட்டில் முக்கத்தில் போட்டு வருகிற சில அற்ப பதறுகள் கேள்விகளை எழுப்புகிறார்கள். உலகத்தை இப்படி ஒருத்தன் பதில் சொல்லிக்க மாட்டான். டே தண்ணிக்கு ஓட்டு இல்லடா, மரத்துக்கு ஓட்டு இல்ல, கடலுக்கு ஓட்டு இல்ல, தண்ணிக்கு ஓட்டு இல்ல, அதை குடிக்கிற நாய் உனக்கு ஓட்டு இருக்கலன்னு கேட்ட ஒரே ஒரு தலைவர் எங்களுடைய அண்ணன் சீமான் தான். மரத்துக்கு ஓட்டு இல்ல, அந்த மர கட்டுல படுத்து வருகிற மரமண்ட உனக்கு ஓட்டு இருக்குல்ல, அது உனக்கு சேத்தாண்ட நான் மாநாடு போடுறேன்னு சொல்லி கேட்டார். நம்முடைய பாட்டன் பாரதி பாடுனா, காவிரி தென்மண்ணை பாராறு தமிழ் கண்டதொரு வைகை பொருண நதி என மேவிய பல ஆறு ஓட திருமேனி சனித்த தமிழ்நாடு என்று. அவன் காவிரி தென்மண்ணை பாலாறுன்னா, ஆனா இங்க என்ன பிரச்சனைனா காவிரி தென்மண்ணை பாலாறு திராவிட மண்டையில கோளாறு என்று ஏற்பட்டதனால கடந்த 50 ஆண்டு காலமாக அணைகள் கட்டக்கூடிய நிலமாக தமிழ்நாடு இல்லையா. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் சொல்றாரு, ஏங்க அணை கட்டல? 4000 டிஎம்சி தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் வானத்திலிருந்து மழையாக பொழிகிறது, 1000 டிஎம்சி தான் பயன்படுத்துகிறோம், 2000 டிஎம்சி கடலிலே கலக்கிறது, அணைகளை கட்டினால் நாம் தண்ணீரை தேக்கி வைக்கலாமே என்று கேட்டதுக்கு அணைகள் கட்டக்கூடிய நிலம் தமிழ்நாட்டில் இல்ல. புவியியல் அமைப்பு தமிழ்நாட்டில் மாறிடுச்சு. காமராஜர் ஆட்சி காலத்தில் அணைகள் கட்ட தமிழ்நாட்டில் இடம் இருந்துச்சு. ஆனா இந்த கர்நாடகர்கள் காலத்துல அணைகள் கட்ட தமிழ்நாட்டில் இடம் இல்ல. உலகத்துல எவ்வளவோ தொழில்நுட்பம் விஞ்ஞான வளர்ச்சி வந்துருச்சு. இன்னைக்கு செவ்வாய் கிரகத்தை போய் காற்று இருக்கா, தண்ணீர் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. நிலாவுல போய் காத்து இருக்கா, தண்ணி இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறான். நிலாவுல தண்ணி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, நிலாவுல காத்து இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, செவ்வாய் கிரகத்துல தண்ணி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு, காத்து இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் தண்ணி இருக்கா தண்ணி இருக்கான்னு பல ஆயிரம் கோடிகளை கொட்டி அங்க கண்டுபிடிக்கிறான். இங்க தண்ணி இருக்கு, தடுத்து ஒரு அணை கட்டுனா அதெல்லாம் கட்ட முடியாது. இங்க இருந்து நேரம் மேல போயிடுவாரு, அது கீழே பார்க்க மாட்டாப்ல. மேல போய் மேல இருந்து கீழே பாக்குறது, மேல இருந்து கீழே போய் என்னத்தை பாக்குறதுன்னு பார்த்தா மீத்தேனு, ஹைட்ரோ கார்பனு, ஈத்தேனு, அதைத்தான் போய் பார்க்க போறான். அங்கிருந்து பார்த்து இங்க தோன்றதுக்கு மேல போய் ஆராய்ச்சி. கீழே தண்ணீர் கடலுக்குள்ளே வீணாய் கடலை கலக்கிறது, அதை தடுக்க ஒரு அணை கட்டுவதற்கு எவனுக்கும் வக்கில்லை. ஆனா ஒருத்தன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கரிகாலனுடைய பெருமைகள் நம்ம எல்லாருக்கும் தெரியும், சோழ மண்ணில் பிறந்த எல்லாருக்கும் தெரியும். கல்லணையை கட்டினவரு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆத்துல எல்லாரும் மீன் பிடிச்சான், ஆத்துல குளிச்சான். ஆனா ஆத்தை தடுத்து ஓடுகிற நதியை தடுத்து அணையை கட்டினார் என்பது தெரியும். அது மட்டும்தான் நமக்கு தெரியும். உலகத்தில் எவ்வளவு தொழில்நுட்பம் விஞ்ஞான வளர்ச்சி வந்துருச்சு, ஆனா கரிகாலன் கல்லணையை எப்படி கட்டினார் என்று எவனாலையும் கண்டுபிடிக்க முடியல.
இன்றைக்கே காவிரி ஆறு இப்படி சீறி பாய்கிறது என்றால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பாய்ஞ்சிருக்கும்? அகண்ட காவிரி. அந்த காவிரி ஆறு பாய்ந்து காவிரியில தொடர்ச்சியா வெள்ளப்பெருக்கு. தஞ்சை மாவட்டம், தஞ்சை, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை அன்னைக்கு மொத்தமாக சோழ மண்டலம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. எப்படி தடுப்பது என்று யோசிக்கிறான். எங்கன்னு யோசிக்கிறான்? காவிரி பூம்பட்டினம் கடற்கரை யோசிக்கிறான். கடற்கரை நிக்கிற பொழுது கடல் அலை அடிச்சு அடிச்சு அவன் கால் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள போகுது, மண்ணு மூடிக்கிட்டே இருக்கு. அந்த இடத்துல யோசிக்கிறான், ஒரு இவ்வளவு பெரிய உருவம் கடற்கரை நிற்கிற பொழுது தண்ணீர் வந்து அடிச்சு அடிச்சு நம்முடைய உடல் உள்ளே போகும் என்றால், ஆத்து தண்ணிய மணல் ஓட இருக்கிறது, அந்த மணலுக்குள்ள கல்லை போட்டுக்கொண்டே இருந்தால் கல்லை வைத்து அந்த அணையை தடுக்க முடியும் என்று முடிவெடுக்கிறான். அதற்கு சரியான கல்லை தேர்ந்தெடுக்கிறான். தேர்ந்தெடுத்து இந்த இடத்துல கல்லை போட்டா சரியா அந்த இடத்துல போய் நிற்கும் என்று முடிவு செய்து கற்களை, ஆயிரக்கணக்கான கற்களை கொட்டுகிறான். கல்லை கொட்டி கொட்டி ஒவ்வொரு கல்லுக்காக அடுக்கி அந்த ஒரு கல்லுக்கும் இன்னொரு கல்லுக்கும் இடையில ஒரு பசையை தடவிருக்கிறான். ஒரு களிம்பு, ஒரு களிமண். இவ்வளவு விஞ்ஞானம் வந்துருச்சுல்ல. இந்தியாவில் எவ்வளவு பெரிய அறிஞர்கள், உலகம் முழுக்க அறிஞர்கள், ஒருத்தன் கூட 2000 வருஷத்துக்கு முன்னாடி கரிகாலன் எந்த களிமண்ணை பயன்படுத்தினான் என்று இதுவரைக்கும் கண்டுபிடிக்கிற. அதுதான் நம் பாட்டன் கரிகால் பெருவளத்தனுடைய அறிவியல். எவ்வளவு பெரிய விஞ்ஞானி பாருங்க. அவன் எந்த யூனிவர்சிட்டியும் போய் பிஹெச்டி முடிக்கல, வாட்டர் மேனேஜ்மெண்ட் கொடுத்து படிக்கல. மக்களுக்காக வெள்ளத்தை தடுக்க வேண்டும் என்கிற லட்சியமும் கனவும் இருந்தது. நீ கட்டி முடிச்சான். கெட்டி 6 மாசத்துல 150 கோடியில கட்டப்பட்ட ஒரு சிறை முழுக்க முழுக்க மழை பெஞ்சு தண்ணியா கிடக்கு. பள்ளிக்கூடம் இடிஞ்சு விடுகிறது, பேருந்து நிறுத்தம் இடிஞ்சு விடுகிறது. ஆனால் என் பாட்டன் கரிகால் சோழன் கட்டிய கல்லணை 2000 வருஷமாச்சு, ஒரு சின்ன கீழல் கூட விடல. ஏன்னா அவனின் மக்களுக்காக கட்டினான். பணத்தை அவன் ஒதுக்கல, பதுக்கல, மக்களுக்காக கட்டினான். கருணாநிதி மகன் வாழ்க்கையில தண்ணீர் தாகம் எடுத்திருக்குமா? விஜய்க்கு தண்ணீர் தாகம் என்னன்னு தெரியுமா? விஜய் அப்படின்னா 10 பேர் தண்ணி பாட்டில் கொண்டு நிப்பாட்டுவான். ஸ்டாலின் அப்படின்னா ஒரு 20 பேர் தண்ணி பாட்டில் நிப்பாட்டுவான். ஆனா காட்டு கிராமத்துல, சிவகங்கை மாவட்டத்துல, அரணையூர்ல தண்ணீர் எடுக்க போகிற அப்பத்தாக்கள் தேத்தாங்கொட்டையை வைத்து ஒரு குழிக்குள்ள தண்ணீரை மோண்டு ஊத்தி தேத்தாங்கொட்டையை வச்சு தேய்ச்சி அந்த தண்ணீரை எடுத்து கொண்டு வருகிற அப்பத்தாக்குடைய, ஆத்தாக்குடைய, தங்கைக்குடைய, அண்ணனுடைய மகனாக அண்ணன் சீமான் இருப்பதால் அவனுக்கு வழி தெரியும். இன்றைக்கு நாம் போதலூர்ல வாழ்கிறோம், நமக்கு தண்ணி பிரச்சனை இல்ல பெருசா. தஞ்சாவூர்ல சோழம் எடுத்த தண்ணி பிரச்சனை இல்ல. ஆனால் தமிழ்நாட்டில் பல இடங்களில் இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நொடியிலும் தண்ணீர் இல்லாமல் குடத்தை தூக்கி கொண்டு 40 கிலோமீட்டர் அந்த பக்கம் போய் ஒரு காட்டுக்குள்ள ஒரு 10 அடி குழியை வெட்டி அந்த குழிக்குள்ள தண்ணீரை எடுக்கக்கூடிய நிலைமை இருக்கிறது. ஏன் தம்பிக்கோட்டையில் இருக்கு. தம்பிக்கோட்டையில வந்து 10 அடி தண்ணி, 10 அடியில குழியை வெட்டி அந்த குழிக்குள்ள வரக்கூடிய தண்ணீரை வச்சுதான் தம்பிக்கோட்டை மக்கள் குடிக்கிறாங்க. சோழம் எடுத்த நிலைமை இருக்கிறது. அப்போ அந்த வழியை உணர்ந்தவனால் மட்டும்தான் பேச முடியும். நம்முடைய நீர் மேலாண்மை நம் முன்னோர்கள் வகுத்து கொடுத்தாங்க. ஆறு, ஏரி, தாங்கல், ஏந்தல், கம்மாய், கரணை, ஊரணி, குளம், குட்டை என்று வகுத்து கொடுத்தான். ஒவ்வொரு ஊரணியிலும், ஒவ்வொரு குளத்திலும், ஒவ்வொரு ஏரியிலும் மரங்களை நட்டான். பனிக்கொன்றை மரம், நாவல் மரம், பனை மரம் நட்டான். இன்னைக்கு என்னாச்சு? எங்க ஐயா ஜப்பானுடைய துணை முதலமைச்சர் இருந்தார்ல, கெண்டக்கி கர்னல், அவர் ஜப்பானுக்கு போயிட்டு வந்து, ஜப்பான்ல சிகப்பா ஒரு பூ இருக்கு, இது நல்லா இருக்க அப்படின்னு ஒட்டுமொத்த சென்னை முழுக்க ஒரு மரத்தை நட்டார். அந்த மரத்துக்கு பேர் அவருக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது, எவனுக்கும் தெரியாது. ஒரே புயல் மொத்த மரமும் விழுந்துருச்சு. இதே இந்த தஞ்சை மண்டலத்தில் கஜா புயல் வந்தது. கஜா புயலை பலாமரம் விழுந்தது, தென்னை மரம் விழுந்தது, வாழை விழுந்துரும், நாவல் மரம் விழுந்தது, புளிய மரம் விழுந்தது, புங்க மரம் விழுந்தது. ஆனால் கஜா புயல் விழாத ஒரே மரம் நம்முடைய பனை மரம் மட்டும்தான். அதனால முன்னோர்கள் ஒவ்வொரு ஆற்றங்கரையிலையும், ஒவ்வொரு குளத்திலும், ஏரியும் பனை மரங்களை நட்டான். அந்த பனை மரத்தை தெரியாத பதர்கள் பனைகளை வெட்டி 100 ரூபாய்க்கு செங்கச்சொலிக்கு வித்தான். ஒரே ஒரு தலைவன் மட்டும்தான் இந்திய நிலத்துல 10 கோடி பனை திட்டத்தை நான் உருவாக்குவேன் என்று தேர்தல் அறிக்கையில கொடுத்தார். யாரும் வாக்களிக்கல. 6 லட்சம் ஓட்டு தான். முதல்ல 4 லட்சம் ஓட்டு தான். ஆடு மாடு மேய்த்தல் அரசு வேலை, இயற்கை விவசாயம் அரசு வேலை 17 லட்சம் ஓட்டு தான். நான் வந்தால் காவலருக்கு 8 மணி நேரம் வேலை, பெண் காவலருக்கு 6 மணி நேரம் வேலை, வெறும் 34 லட்சம் ஓட்டு தான். ஆனால் வாக்கை வாங்கி அத்தனை பேரும் என்ன பண்ணா, அதிகாரத்துக்கு போனா தண்ணீரை 20 ரூபாய்க்கு வித்தான்.
தண்ணீரை 20 ரூபாய்க்கு விற்கிறவனுக்கு நீங்க ஓட்ட போட்டுட்டு தண்ணீருக்காக துடிப்பவனை தூக்கி தெருவில் போட்டீங்க. நாம தாகம் எடுத்தா கிண்லே குண்லே அக்வாபினா கக்வாபினா ஆண்டவர் பாண்டவர் என்று வாங்கி குடிக்கலாம். ஆனால் இந்த யானையும் இந்த குரங்கும் இங்க இருக்கக்கூடிய சிங்கமும் புலியும் எப்படியெல்லாம் தண்ணீர் குடிக்கும் என்ற கேள்வியை உலகத்தில் எழுப்பியவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். அவன் பேசுவது கல்லருக்காகவோ நாடாருக்காகவோ கோணாருக்காகவோ செட்டிக்காகவோ முதலிக்காகவோ இந்துக்காகவோ இஸ்லாமியருக்காகவோ கிறிஸ்தவருக்காகவோ பிள்ளைக்காகவோ இல்லை இங்க இருக்கக்கூடிய தெலுங்கருக்காகவோ நாயுடுக்காகவோ கன்னடக்காகவோ அல்ல. அவன் பேசுவது உயிர்களுக்காக என்பதை இந்த சமூகம் என்னைக்கு புரிந்து கொள்கிறதோ அன்றைக்கு இந்த நிலத்தில் மாற்றம் வரும். ஒரு யானைக்கு ஒரு நாளைக்கு 100 இருந்து 225 லிட்டர் தண்ணி தேவை. நம்மள பிச்சை எடுக்க விட்டான். மகளிர் உரிமை தொகை நம்ம அக்கா தங்கச்சி 1000 ரூபாய்க்கு பிச்சை எடுக்க விட்டான். தமிழ் மகன் திட்டம் புரட்சி பொன் திட்டம் நம்ம பிள்ளைகளை 1000 ரூபாய்க்கு பிச்சை எடுக்க விட்டான். இலவசம் சொல்லி ரேஷன் கடைகளை நம்மள பிச்சை எடுக்க விட்டான். நம்மளை விட்டா பரவாயில்ல. என்பதற்குரிய மக்களே, உலகத்திலேயே மிகப்பெரிய உருவம் யானை. ஒரு நாளைக்கு 100 லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டிய யானையை ரோட்ல பிச்சை எடுக்க விட்டான்டா. இந்த ஃப்ராடு திராவிட மொல்ல மாதிரி முடிச்சவைக்கு நாய்கள் பிச்சை எடுக்க விட்டான். யானை பிச்சை எடுக்குது. நீங்க போங்க மசனகுடிக்கு போனீங்கன்னா யானை வந்து வண்டியை துளாவி வண்டிக்குள்ள வாட்டர் பாட்டில் இருந்தா எடுத்து குடிக்குது. இதை பற்றி பேசத்தான் தண்ணீர் மாநாடு. வாக்குக்காக அல்ல, அடுத்த தலைமுறையின் வாழ்க்கைக்கான மாநாடு இந்த தண்ணீர் மாநாடு. நாம் ஒருவேளை நாம் எது இல்லாமலும் வாழலாம், ஆனா தண்ணி இல்லாமல் வாழ முடியாது என்பதை அடுத்த தலைமுறைக்கு உணர்த்த இந்த மாநாடு. நாம் பேசுகிற இந்த அண்ணன் சீமான் பேசுகிற இந்த அரசு என்பது பன்றிக்கும் நாய்க்கும் நரிக்கும் மட்டுமில்ல, அணிலுக்கும் சேர்த்துதான். அணிலுக்கும் பேச அணிலாம் உண்மையிலே அல்லாடும் தண்ணி இல்லாம ஒரு சின்ன டேப் இருக்கும் பாருங்க வீட்டு நல்லில போய் ஒரு சொட்டு விடும். அதை நக்கி குடிக்கும். அரசியலே அப்படித்தான் நக்கி குடிக்குது. அப்படி நக்கி குடிக்கும். அந்த அணிலுக்கும் சேர்த்து அரசியல் பண்ண அண்ணன் சீமான் வந்திருக்கிறார். போதலூர்ல வாழ்ற மானமுள்ள தமிழர்கள் போதலூர்ல குவார்டர் கோழி பிரியாணி கொடுக்காம காசு பணம் கொடுக்காம இவ்வளவு பெரிய கூட்டத்தை யாராவது திரட்ட முடியுமா? ஏன் திறந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் கல்லராக நாடாராக அகமுறையராக செட்டியாக தேவேந்திராக திறந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் மான தமிழாக திறந்திருக்கிறார் என்பதை சொல்லி நன்றி வணக்கம் விடைபெறுகிறேன். நாம் தமிழர். நீரின்றி அமையாது உலகு என்ற எங்கள் பாட்டன் வள்ளுவரின் வரிகளை ஏந்தி நீரின் அவசியம் என்ன, நீரை பற்றி இவர்கள் சிந்திக்கிறார்களா? மற்ற கட்சிகள் எல்லாம் கிண்டல் செய்கிறார்கள், ஏளனம் செய்கிறார்கள். அண்ணன் சீமான் அவர்கள் காடுகளுக்கு மாநாடு போடுகிறார், மலைகளுக்கு மாநாடு போடுகிறார், தண்ணீருக்கு மாநாடு போடுகிறார், கடலுக்கு மாநாடு போடுகிறார் என்று ஏளனம் செய்கிறார்கள். இந்த 50 ஆற்றல்கள் இல்லாது மனிதர்கள் இங்கு வாழ முடியாது என்றதை உணர்ந்ததால் தான் நாம் தமிழர் கட்சி தண்ணீருக்கு மாநாடு, கடலம்மாக்கு மாநாடு, காடுகளுக்கு மாநாடு, மலைகளுக்கு மாநாடு என்று இதற்கு மாநாடு போட்டுக்கிட்டு இருக்கிற இதே கால சூழல்ல அணில்களுக்கும் குரங்குகளுக்கும் ஓநாய்களுக்கும் நாய்களுக்கும் மாநாடுகள் போட்டு சீட்டாடுவதற்கு வந்த கூட்டம் அல்ல இந்த கூட்டம். இந்த கூட்டம் என்பது இந்த நீரின் அவசியத்தை மக்களுக்கு உணர்த்துறதுக்கு தான் இந்த கூட்டம். நீர்னா இங்க என்னன்னே தெரியல. இங்க தண்ணீரை பத்தி பேசினா நிறைய தற்குறி நாய்கள். இப்ப நாம் தமிழர் கட்சி தண்ணீர் வேண்டும், தண்ணீரின் அரசியல் என்ன, தண்ணீர் இங்க வியாபார பொருளாக ஏன் மாற்றப்பட்டுச்சு, இதெல்லாம் நம்ம பேசுறோம். ஆனா திராவிட நரிகள், திராவிட ஓநாய் கூட்டங்கள் என்ன தெரியுமா பேசுறான்? வீரனுக்கு அடிக்கிறதுக்கு அங்க சைடிஸுக்கோ அல்லது மிக்சிங்க்கு தண்ணி கிடைக்கலன்னா அவனுக்கு பிரச்சனை, வீரன் சரக்கு கிடைக்கலன்னா பிரச்சனை. இங்கு அனைத்து உயிர்களுக்கும் தண்ணீர் இல்லைன்னா நாம மட்டும்தான் போராடுறோம். அவங்களுக்கு அந்த மடைமை, அதை மாற்றுவதற்கு தான் இந்த மாநாடு. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் இருக்காருல்ல, அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு, கவிதை எழுதியிருக்காரு. அந்த கவிதையில சொல்றாரு, நீர்தான் நம்மளுடைய முதல் கருவறை, நீர்தான் நம்மளுடைய முதல் தாய்ப்பால், நீர்தான் நமக்கு மிக முக்கியமான ஒன்று, நீரிலிருந்து தான் நாகரிகம் பிறந்தது, நாகரிகத்தை தோற்றுவித்த இந்த நீரை, அந்த தண்ணீரை பாதுகாப்பது நம் கடமை. நம் பாட்டன் கரிகாலன் உலகத்தை வியக்கிற அளவுக்கு இன்னைக்கும் கட்டி வச்சிருக்கான் கல்லணை. ஓடுகின்ற நீரை தடுத்து நிறுத்தி அதை மக்கள் பயன்படுத்த முடியும் என்று அதற்கு சான்றாக கரிகாலனின் பேரர்கள் நாம உறுதியாக நிற்போம். தண்ணீரை விற்பனைக்கு இருக்கின்ற இந்த பொருளை நாம் மாற்றுவோம். அனைத்து உயிர்களுக்குமான தேவை இந்த நீர் என்பதை இந்த உலகிற்கு உறக்க செல்வோம். நீரின் அவசியத்தை தெரியப்படுத்துவோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். வாட்டர் இஸ் தி எலிக்சர் ஆஃப் தி லைஃப். நீர் தான் உலக உயிரின் ஆதாரம் என்கிறார்கள். அந்த நீரை உயிர் போன்ற
உயிர் போன்று பார்ப்பது தமிழரின் மரபு, தமிழரின் துன்பம். இன்று நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த கல்லணை என்பது அன்பான உறவுகளே ஏறக்குறைய 2000 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது. அதன் தொழில்நுட்பத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது சர் ஆர்தர் காட்டன் சவுத் இந்தியன் இரிகேஷன் சிஸ்டம் என்ற நூலில் அவன் சொல்றான், இப்படி ஒரு பொறியியல் அதிசயத்தை என் வாழ்நாளில் நான் கண்டதில்லை. அவன் சொல்கிறான், இப்படி ஒரு பொறியியல் தொழில்நுட்பத்தை ரோமானியர்கள் கூட செய்ய முடியாது அப்படிங்கிறான். ஆகச் சிறந்த தொழில்நுட்பம், the most remarkable hydraulic irrigation system in the ancient world. உலகத்தின் முதலாக கட்டப்பட்ட இன்று வரை உயிர்ப்புடன் இருக்கிற ஒரே கல்லணை. அந்த கல்லணை கட்டினவன் கரிகால் பெரியவளை தான். டே கருப்பு சட்டை ராமசாமி, எங்களுக்கு ஜட்டி போட சொல்லி கொடுத்தோம், எங்களுக்கு மணியன் போட சொல்லி கொடுத்தோம், சட்டை போட சொல்லி கொடுத்தோம் சொல்லிக்கிட்டு இல்ல. இந்த தொழில்நுட்பம் சொல்லி கொடுத்தது கருப்பு சட்டை ராமசாமி இல்ல, கருத்த தோல் கரிகால் அங்க சொல்லி கொடுத்தான். எங்களுக்கு என்ற ஒரு பாரம்பரியம் இருக்கு, எங்களுக்கு என்ற ஒரு தொன்மம் இருக்கு. சீமான் ஆடு மாடுக்கு மாநாடு நடத்துகிறார், மரங்களுக்கு மாநாடு நடத்துகிறார், நீருக்கு மாநாடு, எல்லாவற்றுக்கும் மாநாடு. சூழலியல் சிக்கல் குறித்து பேசுவதற்கு இந்த நிலத்தில் இருக்க ஒரே மகன், ஒரே அரசியல் தலைவன், கொள்கை தலைவன் என்னுடன் செந்தமிழ் சீமான் தானடா. அந்த எல்லிஸ் இருக்கிறாரு, ஒயிட் இருக்கிறான், எல்லாமே இருக்கிறாங்க, மரக்கலை நாங்க. அவன் தான் முதல்ல தமிழரின் நீர்ப்பாசன பொறியியல் தொழில்நுட்பத்தை வெள்ளையனுக்கு பிரபுக்கள் சபையிலையும் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில் எடுத்து இந்த உலகத்துக்கு நம் தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தினான். கம்யூனிட்டி இரிகேஷன் சிஸ்டம் மராமத்து பண்ணி நம்ம சொல்றோம் இல்லையா, அது ஆகச் சிறந்த தொழில்நுட்பம், ஆகச் சிறந்த சமூக கூட்டு பிணைப்பு. தன்னாட்சி முறை, எந்த அரசு தலையீடு இல்லாமல் நடைபெற்ற தன்னாட்சி முறை 2000 ஆண்டுகள் அந்த மணி நடந்து கொண்டிருந்து எப்பொழுது இழுத்து மூடப்பட்டது? என்றைக்கு கருணாநிதிங்கிற கருநாகம் பொதுப்பணித்துறை அமைச்சராக இந்த நிலத்தில் வந்தாரோ அன்று இழுத்து மூடப்பட்டது. 39,000 குளங்கள், 200க்கு மேற்பட்ட ஏரிகள், 100க்கு மேற்பட்ட அணைகள் தூர்ந்து கிடக்கிறது. இதை தூர்வாரினால 850 TMC நீரை சேமிக்கலாம்னு சொல்றான். நீரியல் பொறியியல் வல்லுநர்கள் சொல்றாங்க. அதை சேமிக்குமா இந்த அரசு? அதை செய்யுமா இந்த அரசு? அது வேணா, நீ காவிரியில தண்ணி தர வேணாம், கர்நாடகா சாக்கடையை கலக்கிறான், டிச் வாட்டர் அதை கலக்கிறான். ஒரு நாளைக்கு 100-150 கோடி லிட்டர் டீ தண்ணி, மழை தண்ணி, பெங்களூரின் சாக்கடை தண்ணி இந்த காவிரியில கலக்குது. தடுக்குமா கருணாநிதி மகன் ஸ்டாலின் அரசு? 1326 இண்டஸ்ட்ரி ஃபேக்டரி இந்த 850 கிலோமீட்டர் பயணத்துல, காவிரி பயணத்துல தமிழ்நாட்டில் மட்டும் 456 கிலோமீட்டர் பயணிக்குது. கிட்டத்தட்ட 850 இண்டஸ்ட்ரி, அத்தனை சாக்கடை கழிவுகளும் காவிரில தான் கலக்குது. தடுப்பாரா கருப்பு சட்டை ஸ்டாலின்? கரிகாலனோட பேரன் சீமான் தாண்டா அதெல்லாம் தடுப்பான். அதுக்கு தான் ஆட்சிக்கு வேணும் ஃபுல்லா. அதுல என்னன்னா உங்களுக்கு 250 pH மேல தாண்டக்கூடாது. 7000 வருது. ஆடு மாடு குடிக்க கூட தகுதியற்ற தண்ணி காவிரியில் வரக்கூடிய தண்ணி வடிகால பயன்படுத்துறான். என்னோட உரிமையை தரல, என்னோட உரிமை தெரியல. சுப்ரீம் கோர்ட் நியமிச்ச சுப்ரீம் கோர்ட் உத்தரவின் பிரகாரம் நமக்கான சரியான பங்கீடு அவன் தரல. இந்த மேகதாட்டு அணை கட்டுறதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா கிரீன் சிக்னல் கொடுத்திருக்கு, பர்மிஷன் கொடுத்திருக்கு. இந்த சிக்கல்கள் நீங்க மாறும்னா ஒரு தீர்வுனா இருக்கு. என்ன பேசல இந்த நிலத்துல? நாங்க எந்த அரசியல பேசல. திரை கவர்ச்சிக்கு மத்தியில, சாதி மத போதைகளுக்கு மத்தியில, இந்த சாக்கடைகளுக்கு மத்தியில் ஓடு கொண்டிருந்த தமிழ் சமூகத்தை விழிப்புணர்வு செய்தவன் அண்ணன் சீமான். ஒரு ஆகச்சிறந்த தத்துவம் தமிழ் சமூகத்தை கிடைத்திருக்கிறது. தி லாஸ்ட் ட்ரம் கார்டு. தமிழ் தேசிய அரசியல் அதை பிடித்துக் கொண்டு ஏற வேண்டிய தேவை, கடமை தமிழ் சமூகம் நமக்கு இருக்கிறது. அவ்வளவு பெரிய தொழில்நுட்பம். இதை பூரா அதுல எலிட்ஸும் ஒயிட்டும் என்ன பண்ற, அவர் 800 மிட் 1850 எலிஸ், 1920 ஒயிட், 2 பேரும் ஒரே மாதிரியா பரிந்துரை செய்யறோம் ஆங்கில அரசுக்கு. ஒருபோதும் இந்த கம்யூனிட்டி இரிகேஷன் சிஸ்டத்தை செலுத்திடாத குடிமராமத்து என்று பொது சமூகம் மக்கள் அவர்களா செய்கிறார்கள். இதை செதைத்தால் டெல்டா மாவட்டம் வறட்சி மாவட்டம் போகும் சொல்லி வெள்ளையனுக்கு அறிவுறுத்திட்டு போனான். வெள்ளையங்காலத்துல சரியா இருந்துச்சு. இந்த கருப்பு சட்டை கருணாநிதி மாமன் ஸ்டாலின் காலத்துல, அவங்க காலத்துல இது பூரா இந்த கொள்ளையன் காலத்துல பூரா நாசமாயிருச்சு. இதை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கு.
தேவை இருக்குது. உங்களுக்கு தெரியும், இந்த கல்லணை முழுக்க சுத்தி இருந்த எல்லா மரங்களும் செத்துருச்சு. கல்லணை இருகரையில ஒரு குறு ஃபாரஸ்ட், குறுங்காடு இருந்துச்சு. உடும்பு, மர நாய், முள்ளமன்றி, காட்டு பண்ணி, காட்டு நாய், உடும்பு, இது மாதிரி சின்ன சின்ன 2 அடி கீழே உள்ள உயிரினங்கள் வாழ்ந்த பகுதி. 3 அடிக்கு மேல ஆத்து மண் அள்ள கூடாது. உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு 30 அடி வரை ஆத்து மண் அள்ளிட்டான். யார் அண்ணா? யார் அண்ணா? இந்த கருப்பு சட்டை வகைரா இவங்க தான். வேற எவனும் கிடையாது. அதை மீட்டெடுக்கிற ஒரு பணிதான் இந்த நீர் மாநாடு. நீர் குறித்த புரிதல், நீர் குறித்த பார்வை, 3வது உலக போர் இந்த நீர் மாநாடு வருங்கிறான். இது ஒரு சைடு விர்ச்சுவல் வாட்டர். உலகத்திலே நிலத்தடி நீரை அதிகம் உறிஞ்சக்கூடிய நாடு இந்தியா. இந்தியாவிலே அதிக நிலத்தடி நீரை உறிஞ்சக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. உலகத்தின் குப்பை தொட்டி இந்தியா. அணு கழிவிலிருந்து, ஆராய்ச்சி கழிவிலிருந்து, மருத்துவ கழிவிலிருந்து, இறைச்சி கழிவிலிருந்து எல்லா கழிவிலும் கொட்டக்கூடிய நாடு இந்தியா. இந்தியாவின் குப்பை தொட்டி தமிழ்நாடு. இதை மாற்றிய இந்த திராவிட கட்சிகளை தமிழ் மண்ணில் அப்புறப்படுத்த வேண்டும். அதற்கு தான் மக்களுக்கான விழிப்புணர்வு செய்யக்கூடிய நாங்கள் பரப்புரை செய்கிறோம். இது அரசியல் மேடை அல்ல. அண்ணன் சீமான் பொலிட்டிக்கல் சயின்ஸ், என்விரான்மெண்டல் சயின்ஸ், எக்காலஜி சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் என்ற வகுப்பறை நடத்தக்கூடிய மேடைகளாக நாம் தமிழ் கட்சி மேடை இருக்கிறது. கடந்த 3 நாட்கள் இங்க புழங்கிட்டு இருக்கோம். இந்த பதவியெல்லாம் பார்க்கிறாங்க பொதுமக்கள். இங்கிட்டு போற வர பொதுமக்கள்லாம் தன் பிள்ளைகளை கூட்டு வந்து காமிக்கிறாங்க. கரிகால பிறந்த காலத்துல என்ன, வளர்ந்த காலத்துல என்ன, மன்னர் துரோகம் எல்லாம் ஒரு சைடு காட்சி. கல்லணை காவிரி வரலாறு அதை காத்த பெருமக்களோட ஒரு காட்சி ஒரு பக்கம். இப்படி ஒரு மாநாடு காமிங்க. இப்படி பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிரவுண்டா இது, பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டேஜ் இது. ஆக சிறந்த மேடை. என் அன்பான உறவுகளே, நமக்கு இருக்கும் ஒரு வாய்ப்பு தான். நீரில் ஒண்ணும் கிடையாது இந்த பிளானட்ல. இந்த பூமியோட 100 மடங்கு ஒவ்வொரு நட்சத்திரமும். இந்த பிளானட்ல, இந்த பூமி பந்தல், இந்த கிரகத்துல மட்டும்தான் நீர் இருக்கு. அதனாலதான் நீரை உயிருக்கு சமமா மதிச்சனால நம் மன்னர்கள், நம் சோழர்கள், சோழ வம்சத்தை பின்பற்றி இருந்த அத்தனை பேர் இந்த நீர் காத்தான். அத்தனை காத்தான். தூம்பு துண்ணு ஒண்ணு இருக்கு, கூம்பு துண்ணு சொல்லிட்டு. ஏரியில வண்டல் மண்ணும் நீரும் தனித்தனியா போறதுக்கான ஒரு பாகம். உலகத்திலேயே தரையிலிருந்து கீழ்தோத்திலிருந்து மேல் நோக்கி பம்பு வச்சு மோட்டார் வச்சாலும் தண்ணி ஏறும். கீழே இருந்து மேலே ஏற்ற ஒரு தொழில்நுட்பத்தை இந்த உலகக்கு அறிமுகப்படுத்தவன் இதே சோழ வம்சத்தில் வந்த காளிங்கராயன். இன்னும் இருக்கிற அந்த அணை, காளிங்கராயன் அணை. இந்த ஏன்சியன்ட் அவன் சொல்றான். அவர் இடத்துல அவர் எல்லிஸ் பதிவு பண்றாரு ஒரு இடத்துல, the ancient Tamil engineers for ahead of their times அப்படி சொல்றான். பழங்கால பொறியியல், நீரியல், பொறியியல் தொழில்நுட்பம் கொண்ட தமிழ் இன்ஜினியர்கள், தமிழ் பொறியாளர்கள் தங்கள் காலத்தை விட 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிந்திச்ச டெக்னாலஜிங்கிறான். ஒரு பாடத்திட்டத்தில் வாட்டர் இரிகேஷன் ஏதாவது ஒரு சிஸ்டத்துல B7 சேர்க்கணும், B எலக்ட்ரானிக்ஸ் சேர்க்கணும். எல்லா கல்வி நிலையத்திலும், கல்வி படிப்புலையும், ஆராய்ச்சி படிப்புலையும் the best irrigation system in the world கரிகால சோழன் உருவாக்கினது இரிகேஷன் சிஸ்டம் தான். அதை சொல்லுமா இந்த பாடத்திட்டம்? தமிழ்நாடு அரசு இந்த பாடத்திட்டம் கொண்டு வருமா? இதெல்லாத்தையும் ஏமாத்துவான். இந்த கருப்பு சட்டை ராமசாமி வகைராயில ஒழிக்க வேண்டும் என்றால் கருந்தோல் வாரிசு சீமானை ஆட்சி அதிகாரத்தில் ஏற்றினார்கள். அத்தனைக்குமான தீர்வு நீங்களும் தமிழர், நானும் தமிழர், தமிழர் நிலத்திலும் பாதுகாப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. ஒரு காலத்துல நான் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவன். ஒரு காலத்துல எங்க கிராமத்துல ஆற்றில் தான் நாங்கள் குளிப்போம், ஆற்றில் தான் நாங்கள் துணி துவைத்தோம். எங்கள் ஊர்ல சாக்கடை என்பதே இல்லை. ஆனால் இன்றைக்கு நாங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளேயே குளிக்கின்றோம், இன்றைக்கு எங்க வீட்டுக்குள்ளேயே துவைக்கின்றோம். எங்கள் ஆறு சாக்கடையாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இது என்ன காரணம்? யார் இதை இப்படி செய்தது? ஏன் இந்த தண்ணி மாநாடு என்று சொன்னால், கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட திருடர்கள் என் இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு தண்ணியினுடைய முக்கியத்துவம் குறித்து சொல்லிக் கொடுக்கல. அதனாலதான் ஆற்றில் விழுந்து குடித்த நாங்கள் இன்னைக்கு வீட்டுல வாளியில வச்சு தண்ணி வச்சு மொந்து குளிக்கிறோம்.
நகரத்துல சென்னையில குளிக்கிறவங்க மாதிரி தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிறவன் இன்னைக்கு குளிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிறது. இது எங்க போய் நிற்கும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு எங்க போய் நிற்கும் என்கின்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த தண்ணீர் மாநாடு நடத்திட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தண்ணீர் பிரச்சனை, நதிநீர் பிரச்சனை ஒரு மாநிலத்தில் தொடங்கி தமிழ்நாட்டிலே வந்து ஓடுகின்ற இரு நதிகள் குறித்த சிக்கல் மிக கடுமையாக இருக்கு. ஆனா தமிழ்நாட்டிலேயே தொடங்கி தமிழ்நாட்டிலேயே நிறைவேறுகிற ஒரு ஆறு இருக்கு, அது தாமிரபரணி ஆறு. தாமிரபரணி ஆறு தமிழ்நாட்டில் தான் உற்பத்தி ஆகிறது, அது தமிழ்நாட்டிலேயே நிறைவு பெறுகிறது. ஆனால் அந்த தண்ணி நமக்கு பயன்படுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு பயன்படல. மதுரை உயர் நீதிமன்றத்தில் கொக்கோ கோலாவுக்கும் பெப்சிக்கும் தாமிரபரணி ஆற்றில் இருந்து தண்ணீர் எடுக்க கூடாது என்று நம் தமிழர்கள் வழக்கு தொடுத்தார்கள். அன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த இந்த திராவிட திருடர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீதிமன்றத்தில் வந்து நாங்கள் உபரி நீரைத்தான் கொக்கோ கோலாவுக்கு கொடுக்கிறோம் அப்படிங்கிறான். அது எவ்வளவு கொடுத்தான் தெரியுமா? 78 ஏக்கர் நிலத்தை, தமிழனுடைய நிலத்தை தூக்கி யாரு கொடுக்கிறான்? வெளிநாட்டுக்காரன் கொடுக்கிறான். 10 லிட்டர் தண்ணி விலை என்ன தெரியுமா? கொக்கோ கோலாவுக்கு இவன் கொடுக்கிறான் 10 லிட்டர் தண்ணி 37 பைசாவுக்கு கொடுக்கிறான். எவ்வளவு பெரிய வெட்கக்கேடு யோசிச்சு பாருங்க. தமிழன் இழிச்சவனா இருக்கிறதுனால, தமிழன் எதிர்த்து கேட்க மாட்டாங்கிறதுனால, தமிழன் கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் ஓட்டு போடுவாங்கிறதுனால 37 பைசாவுக்கு 10 லிட்டர் தண்ணியை கொக்கோ கோலாக்காரனுக்கும் பெப்சிகாரனுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். தட்டி கேட்க இங்க ஆட்சியாளர் இல்ல. ஆனா நாம் தமிழர் கட்சி சொல்றான், நம்ம நரேந்திர மோடி சொல்றாரு, இனிமேலாம் வந்து மேட் இன் இந்தியா, மேக் இன் இந்தியா, நாம பொருளை நாமளே உற்பத்தி பண்ணணும். ஆனா இந்தியாவில் 27 இடங்கள்ல கொக்கோ கோலாக்காரனுக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறான். ஏண்டா, எங்க பொருளை நாங்களே உற்பத்தி பண்ணிக்கணும், ஆனா என் நிலத்தில் இருக்கக்கூடிய நீரை மட்டும் வெளிநாட்டுக்காரன் உறிஞ்சி எடுத்துக்கணுமா? நான் கேட்கிறேன். ஆக இந்த நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இங்க முழுசா, அதுலயும் நான் குறிப்பா சொல்றேன், கர்நாடகாரனுக்கு தண்ணினா என்ன அப்படின்னு அவனுக்கு தெரியுது, ஆந்திராக்காரனுக்கு தெரியுது தண்ணினா என்னன்னு, மலையாளிக்கு தெரியுது தண்ணியோட வேல்யூ. அதனாலதான் அவன்லாம் தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரமாட்டோம், எங்கள் நாட்டில் எங்கள் மாநிலத்தில் உற்பத்தி ஆகிற தண்ணி எனக்கு சொந்தம்டா அப்படின்னு கர்நாடகாரன் சொல்றான், ஆந்திராக்காரன் சொல்றான், கேரளாக்காரன் சொல்றான். ஆனா தமிழ்நாட்டுக்காரனுக்கு அந்த அறிவு சிறிதும் இல்லை. அதனாலதான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் நீர் மாநாடு போடுறாரு. எப்படி ஆடு மாடு மாநாடு போட்டு மேய்ச்சல் நிலம் குறித்த ஒரு விழிப்புணர்வை இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு ஏற்படுத்தினாரோ, எப்படி மரங்கள் மாநாடு போட்டு மனிதர்களினுடைய கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கிக் கொண்டு நமக்கு நாம் உயிர் வாழ்வதற்கு ஆக்சிஜனை மரம் செடி கொடி வேண்டா கொடுக்குது அப்படின்னு தன் தம்பி தங்கைகளுக்கு எப்படி விழிப்புணர்வை ஏற்படுத்தினாரோ, அதே போல நீர் குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு பூதலூரில் இந்த தண்ணீர் மாநாட்டை என் அண்ணன் நடத்தி கொண்டிருக்கிறார். நாங்க ஒரே ஒரு உறுதியம் கொடுக்கிறோம், நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தில் வாக்களித்து நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாச்சுன்னா மக்களின் அனுமதி இல்லாமல் இந்த நிலப்பரப்பில் எந்த ஒரு இயற்கை வளத்தையும் எவனும் தொடக்கூட முடியாது. எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் தொட்ட கையை வெட்டா. அந்த உறுதியை உங்களுக்கு கொடுத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர்